இந்த படத்தோட கோர் என்ன, அதாவது மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலேயே அவங்களுக்குள்ள எப்படி சண்டை வருது, அந்த சண்டையை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ஓவர் கம் பண்றாங்க, இல்ல அந்த சண்டை போட்டுக்கிட்டே எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கறத தான் ரொம்ப ஹை லெவலா காமிக்கலா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறாங்களே, அப்ப இந்த படம் கொஞ்சம் ரொம்ப ப்ரீச்சியாவோ அட்வைஸாவோ இருக்குமா அப்படின்னா கிடையாது. இல்ல உளவியல் ரீதியா இதை அணுகுறாங்களா அப்படின்னா அந்த மாதிரியும் கிடையாது. ரொம்ப காமிக்கலா கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சில படங்கள் இருக்கு, லைக் இருக்கப்பற்று அந்த மாதிரியான படங்கள் வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் உளவியல் ரீதியாகவும் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த படங்கள் பார்த்து சில டேக்அவேஸ் கூட வந்திருக்கும், லைக் நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லைஃப்ல பண்றோம், அதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரியான டேக்அவேஸ் உங்களுக்கு இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல நம்மளுக்கு ரிலேட் ஆகும், லைக் நம்ம லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிலேட் ஆகும். அதனாலேயே இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மத்தியில் ஒரு பெரிய சக்சஸ்.